வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சௌந்தர்யா எனக்கு இப்படி தான் வந்து மேரேஜ் ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவ வந்து சிவா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அத பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாரி சிவா கிட்ட கேட்குறாங்க. சிவா வந்து சொல்றாரு, அது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க எப்படி பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்மியான செலவு அப்படின்னா ரூ. 1,00,000க்கு மண்டபம் கிடைக்கும். அதே மாரி ஒரு ஹோட்டலும் கிடைக்கும். இல்ல நீங்க கிராண்டா பண்றீங்க அப்படின்னா 25 லேக்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஹோட்டல் கிடைக்கும் அப்படின்றோடனே புருவத்தை உயர்த்தி ஐயோ 25 லேக்ஸா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ண விரும்பலை அப்படின்றத வந்து சௌந்தர்யா வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ சௌந்தர்யாவோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா ஆசீர்வாதம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதுவும் நல்ல விஷயம் தான். ஸோ முக்கியமாக அப்பா அம்மா ஆசீர்வாதம் இருந்துட்டாலே எனக்கு போதும் கல்யாணம் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து செலிபிரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிக்கிறாங்க. லைக் இப்போ நம்ம நார்மலாக மிடில் கிளாஸோ இல்லை அப்பர் மிடில் கிளாஸோ வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் இவங்களோட மைண்ட் செட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவங்க வந்து வேற என்னென்ன விஷயங்கள் சிவா கிட்ட கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்படி அப்படி இல்லைன்னா வேற எப்படி கம்மியான செலவில் பண்ணுறதுன்னா, லைக் சிவகுமார் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. லைக் கோயிலில் கூட கல்யாணம் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னோடனே, ஆமாம் கோயில் இருக்குது. ஆமாம் நீங்கள் யூஸ்வலாக குலதெய்வ கோயில் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம். ஆமாம் இருக்குது, குலதெய்வ கோயிலில் கல்யாணம் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மேரேஜை அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டா அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்வைட் பண்ணணும் உங்கள் மேரேஜுக்கு நினச்சிங்க அப்படின்னா, லைக் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கெட் டுகெதர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அதை வந்து நீங்கள் லைக் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அதுதான் நல்ல விஷயம் தான். முக்கியமாக பிடிச்ச மாதிரி கோயிலில் ஒரு கல்யாணம் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட அதுக்கப்புறம் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து சிம்பிளாக சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து சொல்லுவாங்க. ஸோ சௌந்தர்யாவோட மேரேஜ் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்றதுக்கு அவங்க வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே போய் கண்டிப்பாக அவர் உள்ளே ஓகே தான் சொல்லிட்டாரு. வெளியே போய் ஓகே தான் சொல்லுவார் அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கட்டம் வந்து கல்யாணம் தான். பட் எவ்வளோ சீக்கிரம் பண்ணிப்பாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் அவங்க சொல்கிறாங்க கல்யாணம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி நடந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.